பீஸ் மாணவருக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு கேள்விப்பட்ட உடனே முதல் சுத்திக்காட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம், அரசு கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது விடுதலை சிறுத்தை இயக்கம். இந்த காணொலி நீங்கள் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சாதிக்குமான இடஒதுக்கீடை வென்றெடுத்திருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு இடஒதுக்கீடு சொல்லுங்க. என்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தெருவில் இறங்கி போராடி இருக்குது? என் சொந்த சமூகமான வன்னியர் சமூகத்தில் பிறந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் திருமாவர்களின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் இன்றைக்கு ஊந்து சக்தியாக இருக்கிறார். நான் ஏதோ வடக்கே இருக்கிற வன்னியர்களும் தலித்துகளும் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள், ஆக அண்ணனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தேன். அப்புறம் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு சமூகத்தின் பெயரால் இணைய பக்கங்களில் ஊடகங்களிலே எழுதுகின்ற அந்த தம்பிகள் சொல்லுகிறார், நான் ஒரு தேவர், நான் ஒரு கள்ளர், நான் ஒரு அகமுடையர், நான் ஒரு கொங்கு வேளாள கவுண்டர். ஆனால் எனக்கும் சேர்த்து இந்திய அளவில் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக முதலில் ஓங்கி குரல் கொடுத்த ஒரு தலைவனாக நான் திருமாவை பார்க்கிறேன். நீங்க எந்த தொலைக்காட்சி எடுத்துங்க, தமிழ்நாட்டில் எந்த விவாத மேடைகள் எடுத்துங்க, எந்த ஆங்கில சேனல் எடுத்துங்க, எங்கள் தலைவன் எம்காம் எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா புரட்சியாளருக்கு பிறகு இன்றைக்கு சட்டத்தினுடைய அத்தனை நுணுக்கங்களையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்க போன அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த திருமாவர்கள் அந்த